வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் இந்தியா சைனாவுடைய இன்புட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் இந்தியா எந்த விதத்தில் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். மெயினாக சைனா பார்த்திங்கனாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மேசிவ் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தாங்க. அது ஒரு நோட்டபிள் ஷிஃப்ட்னு சொல்லலாம் இன்வெஸ்டர்ஸ்னுடைய சென்டிமெண்ட்டை. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கனாக்கா முன்னாடி எஃப்ஐஐ கிட்ட மைண்டில் என்ன இருந்ததுன்னா பை இந்தியா அண்ட் செல் சைனா, இதுதான் மைண்ட் செட்டாக இருந்தது. இந்த மைண்ட் செட் இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜினால ஸோ ஒரு மோர் பேலன்ஸ்டாக மாறி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த எஃப்ஐஐ பொறுத்தவரையிலையும் குரங்குக்குள்ளாக்காத மாரி ஒத்த இடத்த தூக்கி போட்டானா எல்லாம் தூக்கி போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒத்த அங்கே உள்ளே போனோன்னா எல்லாம் ஜம்ப் பண்ணுவானுங்க. அதுமாரி ஜம்ப்டு. அதாவது சைனா ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க தே பிலீவ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வரக்கூடும், அந்த எக்கானமியில் ஸ்டாக்ஸோட வேல்யூ அண்டர் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தே திங்க் தட் அண்ட் தே ஜம்ப் அண்ட் ஸ்டார்ட் பையிங் இன் த மார்க்கெட். ஸோ இது ஒரு புறம். மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஸ்டிமுலஸ்னால மெட்டல் செக்டாருக்கு பெனிஃபிட்டுங்க. இப்போ மெட்டல் செக்டார் பெனிஃபிட்டுங்கும் போது அது இன்டைரக்ட்லி இந்தியாவும் சேர்த்து ஒரு இன்புட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மெட்டல் அதனால தான் நம்ம ஊரில் அதிகமாக ஏறியது. அந்த துறை தான் போன வாரத்தில் இந்த மண்டே டு ஃப்ரைடேயில் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி ஏறிய துறைன்னு சொல்லலாம் 0.45%. பாக்கி எல்லாமே டவுன் சைடு. ஓகே. ஸோ மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்க போத் இந்தியா அண்ட் சைனா பார்த்தோம்னா ஒரு அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனுங்க எஃப்ஐஐ பொறுத்தவரையிலையும். ஏன்னா ஒரு ப்ராமினன்ட் ரோலை ரெண்டு கண்ட்ரியுமே வகித்து கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்தியாவுக்கு என்ன ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், மெயினாக இந்தியா ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. லைக் யூ கேன் டேக் இட் ஆன் ஃபார்மாசூட்டிக்கல் எடுங்க, தென் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், இன்ஜினியரிங், தென் மொபைல் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரி, இதெல்லாம் போத் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்கன்னா குளோபல் டிமாண்டை மீட் பண்ணுற அளவுக்கு இந்தியா ஒரு வல்லுநர்களை உருவாக்கியுள்ளது என்பதில் நம்ம ரொம்ப பெருமிதப்படணும். ஸோ அதனால் இந்த இந்தியாவுடைய growth இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் ஃபர்தராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் நார்மலாகவே இந்த அக்டோபர் டு டிசம்பர் இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபெஸ்டிவ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கிறதுனால. அதனால் நம்மளுடைய இந்தியன் எக்கானமிலேயே பார்த்தோன்னா த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இந்த வேர்ல்டில் இந்த டைவர்ஸ்ஃபைடு செக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட் டைனமிக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் மெயினாக எதெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க லைக் அவர் டொமஸ்டிக் கன்சம்ஷன், தென் பாலிசி சேஞ்சஸ் அண்டு குளோபல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது ஷிஃப்ட் வித் த சீசனாலிட்டி. இப்போ திடீர்னு நமக்கு ஒரு குளோபல் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணாலும் இந்த சீசனபிலிட்டி என்ன ஆகுனாக்கா லோக்கல் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடும். ஸோ அதனால் நண்பர்களே, இப்போ அங்கே இது போட்டிருக்காங்க, ஈரான் ஈராக் வார் நடக்குது, இங்கே குண்டா போடுறான், அமெரிக்கா அதை பண்ணிட்டு இருக்காங்க, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தேவையில்லாமல் குழப்பிக்க வேண்டாம். இந்தியன் எக்கானமி இஸ் க்ரோயிங் ஆன் த ரைட் பாத் அண்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் இன் த புல் டெரிட்டரியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த புல் டெரிட்டரியில் அப்பப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் இன் பேர் டெரிட்டரியும் உள்ளே வரும். அது போகும்பொழுது தான் ஸ்ட்ராங்காக மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். அதனால் ஸ்டாக் செலக்டிவ் அப்ரோச் வித் த ரைட் செக்டார் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், எந்த துறைகளை பார்க்க வேண்டும், நிஃப்டியினுடைய அளவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.